வியோஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். முருகரோட வழிபாடு பயங்கர ஜாஸ்தியாகும். ஆல்ரெடி முருகர் யுகம் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் முருகா இல்லை இப்படி தான் கும்பிடணும். அவரோட பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுவாங்க. மேஷராசியில் பிறந்தீங்கன்னா 24/7 உழைக்கிறது, எனர்ஜி டிமாண்டிங்காக சில வேலைகளை செய்கிறது, அத்தாரிட்டியாக இருக்கிறது, இல்லை ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீசஸ், இல்லைனா போலீஸ், இல்லைனா மிலிட்ரி, எங்கெல்லாம் உடல் உழைப்பு ஜாஸ்தி தேவைப்படும் அது எல்லாமே இவங்க அதே மாதிரி இந்த 2025 ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஹாப்பினஸை பர்சானிஃபைடா இல்லைனா டிக்னிஃபைடா மாற்றுறவங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த உலகத்தில் என்னென்னலாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கலாம், இது எல்லாமே அவங்க நேச்சுரலாக வரும். தனுசுன்னு எடுத்துட்டாவே கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப்லெஸ் பீயிங். மற்றவங்களுக்காகவே பிறந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களுக்காகவே உழைக்கிறவங்க. மகர ராசி ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா கர்மா இல்லைனா அவங்களோட வேலையெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவங்க எது பண்ணாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுவாங்க. மீன ராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம், அமைதியாக இருக்கணும், இந்த நேரத்தை கடந்து போகணும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். தமிழகத்துக்குன்னு குறிப்பா 2025 என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும்? தமிழகத்துக்கு நான் சொன்னது அதோட சப்வர்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சேஞ்சஸ் பெட்டராக இருக்கும். அது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பைக் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது பிக்சர்லேயே இல்லை, சீன்லேயே இல்லை, ஆனால் இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். சடன் சேஞ்சஸ் அது பாசிட்டிவ் சேஞ்சஸாக நிச்சயமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சேஞ்சஸ் மக்களுக்கு தான், ஆனால் அரசியல் மூலியமாக. சரிங்களா? அதே மாதிரி முருகரோட வழிபாடு பயங்கர ஜாஸ்தியாகும். நீங்கள் இது வரைக்குமே ஆல்ரெடி முருகர் யுகம் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் முருகா இல்லை இப்படி தான் கும்பிடணும். அவரோட பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை ஸ்பெல் பண்ணுற மாதிரி அதோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி பிஸ்னஸாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? நீங்கள் வேறு ரிலீஜன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. கரெக்டாக? டேரெக்டாக இல்லை இன்டெரக்டாக. ஸோ ஒவ்வொருத்தரும் டேரெக்டாக இல்லை இன்டெரக்டாக முருகனோட கனெக்ட் ஆவாங்க. அது ஒன்று. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி வைஸ் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இனி ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி, மக்களுக்காக சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிக்க முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்லாம் என்னெல்லாம் விஷயங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் இவ்வளோதானா, இவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா, ஈஸியாக நடந்துருமா, அதெல்லாமே நடக்கும். முதல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு இருக்கு? மேஷராசி ஜென்ரலாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆற்றலோடு இருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே பட் மேஷராசியில் பிறந்தீங்கன்னா 24/7 உழைக்கிறது, இல்லைனா டிமாண்டிங் எனர்ஜி டிமாண்டிங்காக சில வேலைகளை செய்கிறது, அத்தாரிட்டியாக இருக்கிறது, இல்லை ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, இல்லைனா போலீஸ், இல்லைனா மிலிட்ரி, எங்கெல்லாம் உங்களுக்கு உடல் உழைப்பு ஜாஸ்தி தேவைப்படும் அது எல்லாமே இவங்க இந்த மாதிரி கேட்டகரி நல்லாவே இருப்பாங்க. இவங்களுக்கு வெற்றி இவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ இவங்க அத்தாரிட்டியாக இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ வெற்றிங்கன்னா இங்கே இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த வருஷம். இவங்க பண்ண வேண்டியது ஒன்றுனா என்னென்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை தட்டி விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கை கட்டினது வாய்க்கு எட்டலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாமே கிடச்சிரும். பட் அனுபவிக்கணும்னா கொஞ்சம் நிதானம் வேணும். அந்த நிதானத்தை மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த நிதானம் எப்படி இருக்கணுமோ அதை அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும்தான் இவங்க பண்ண வேண்டியது. பட் மற்றபடி சக்ஸஸ்லாம் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா தொலைநோக்கு பார்வையாக சிந்திக்கிறேன், இல்லைனா லாங் ரனில் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறத மிஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை சுற்றி என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லது பக்கத்துலேயே இருக்கும். அதை அனுபவிக்க ஆரம்பிங்க. அது கிடைக்கல, அது இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் கொஞ்சம் அவுட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பொண்ணாக இருக்கலாம், இல்லை பையனாக இருக்கலாம் கல்யாணத்துக்கு, இல்லைனா ஒரு வேலையாக இருக்கலாம்.
எல்லாமே உங்களை சுற்றியே இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும்? ஸோ தொழில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 24/7 உழைக்கிறது, மெஷின்ஸ் வச்சு ஏதாவது வேலை வாங்குறது, இல்லைனா வந்து எனர்ஜி எங்கெல்லாம் ஜாஸ்தி தேவைப்படுதோ அந்த மாதிரி உழைப்பு போடுறது நல்லது. இவங்க நம்பர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 9373 இந்த நம்பரை அவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படின்னா ஒரு நோட் போட்டு எழுதலாம், ஒரு 100 டைம்ஸ் எழுதலாம். இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு 21 டேஸ் இல்லை 42 டேஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் நல்ல விஷயங்கள் கொடுக்குதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து இந்த 2025 ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? எப்படி இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கை? கோபம் மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோபம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இல்லை வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி பேசுறது, இது வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க ஃபேமிலியில் இருக்காங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க மட்டும்தான் இருக்கணும். இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டு இவங்க வந்து அதை மனசில் வச்சுட்டு இவங்க ஒய்ஃப்கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ பேசுகிறப்போ அது வேறமான ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். சரி, 2025 மேசராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம் என்ன? பண்ண வேண்டிய விஷயம் நிதானத்தை கடைபிடிக்கணும். பண்ணக்கூடாத விஷயம் ஷார்ட்டாக சொல்லணும்னா கோபம் குறைக்கணும். அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பீனியன் இல்லை பேச்சு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை பண்ணிக்கணும். ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த 2025 எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இவங்க ஜென்ரலாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிடிச்சதை சாப்பிட்றது, பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, இது ஜென்ரலாகவே அவங்களுக்கு நல்லா வரும். இவங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ, எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன்றப்போ அதனால் மற்றவங்க யாரும் பாதிக்கிறாங்களா, மற்றவங்களோட சென்டிமெண்ட்ஸ் வந்து எதுவும் வந்து கஷ்டப்படுத்துகிறோமா, அதை மட்டும் இவங்க நோட் பண்ணும். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்பையும் ரொம்ப சோகமாக இருக்கிறப்பையும் முடிவுகள் வந்து நம்மளால் சரியாக எடுக்க முடியாது. நம்ம சுற்றி இருக்கிறத கவனிக்கிறதுக்கும் நமக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ அது அடுத்தடுத்துன்னு போவாங்க. அப்போ வந்து பக்கத்தில் நம்ம பண்ணுற விஷயத்தினால யாரும் பாதிக்கப்படுறாங்களா, அதை மட்டும் அவங்க நோட் பண்ணிக்க. இவங்க லக்ஸுரி சார்ந்த விஷயங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து எது பண்ணாலும் பிராண்டட், கிளாஸி, இல்லைனா வந்து ஆடம்பரம், சுகவாசி, இந்த அர்த்தங்கள் வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே பொருந்தி வரும். இவங்க வந்து விமென் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் லைக் வந்து ஜுவல்லரி, எனி ஃபார்ம் ஆஃப் ஜுவல்லரி, இல்லை ஃபேஷன் டிசைனிங்கு, கிளாத்திங்கு, இல்லைனா மீடியா, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஈடுபடலாம். இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும். இவங்களுக்கு வந்து தொழில், இந்த குடும்பம், இந்த இதில் என்ன மாதிரி மாற்றங்கள்? குடும்பம் வந்து இவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துலலாம் அவங்க அவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை. தொழில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எது பண்ணாலும் பிராண்டடாக பண்ணும். ஒரு கேக்கே மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும், பேக்கேஜிங் சூப்பராக இருக்கணும், அந்த கிளாஸியாக இருக்கணும், கொஞ்சம் வந்து மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் இவங்க பார்த்தாங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த 2025 ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ ரிஷப ராசி எப்படி இருப்பாங்க ஜென்ரலாக அப்படின்னா, அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ, இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்னு சொல்லலாம். நம்ம எதாவது பறந்தாச்சு. ஸோ சில பேர் வந்து இதை விட்டு வெளியே போவாங்க. பட் இதில் என்னென்ன பண்ணணுமோ அதை சரியாக பண்ணுறவங்க வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க. ஸோ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எப்படி அனுபவித்து பண்ணணும், ஒன்றையும் எதெல்லாம் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும், நம்ம சந்தோஷப்படுறதா ரொம்ப முக்கியம். அல்டிமேட்டாக நீங்கள் எல்லார்ட்டையும் போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் வந்து அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ இந்த ஹாப்பினஸை வந்து ஒரு பர்சானிஃபைடாக இல்லைனா டிக்னிஃபைடாக மாற்றுறவங்க வந்து ரிஷப ராசிக்காரங்க. இந்த உலகத்தில் என்னென்னலாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கலாம், இதெல்லாமே அவங்க நேச்சுரலாக வரும். ஸோ இதை வந்து நம்ம சில பேர் பொறாம கூட போடுவாங்க, எப்படி நம்மளால் வந்து அனுபவிக்க முடியல, ஏன் வந்து இவ்வளோ நம்ம வந்து கொடுத்து வைக்கல அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ரிஷபராசிகளுக்கு நேச்சுரலாக இயல்பாக எந்த வித கஷ்டமும் இல்லாமல் வரும். பிடிச்ச இடங்களுக்கு போகிறது, பிடிச்சதை சாப்பிட்றது, பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, அது எந்த தடை வந்தாலும் சரி அதை வந்து அவங்க ஒன்று செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சிருவாங்க. இது நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த குணங்கள் இருக்கும். ரிஷபராசினருக்கான நம்பர் சார் 64 நல்ல நம்பர் மேம் ஆக்சுவலாக. ஸோ இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிங்டம் கொடுக்கும், சின்னதோ பெருசோ அவங்களுக்குன்னு ஒரு கிங்டம் கொடுக்கும். அவங்க எப்படி அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு, சொல்கிறத செய்கிறதுக்கு, அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது நடத்தி கொடுக்குற நம்பராக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி விட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க பேசிக்காக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இவங்க வந்து பேச்சே பணமாக மாறிடும். இவங்க பேசுனாங்கன்னா போதும், அது வந்து பணம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ், தகவல் பரிமாற்றம், பொருள் பரிமாற்றம், ஆட்கள் பரிமாற்றம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பரிமாற்றம்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அவங்க தான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். இதன் மூலிமா அவங்க வந்து நிறையா பணம், பேர், புகழ், ஐடென்டிட்டி எல்லாம் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க பேசுனாங்கன்னாவே பணம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு டீல்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார்கிட்டையாவது வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ண போகிறாங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி நான் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு நல்ல விஷயமாக தோணும். இல்லைனா வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களோட லக் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நிறைய பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீல்ஸ் முடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் கூட தெரியாது ஏன் வந்து இவரை மட்டும் இவர் கூட்டிகிட்டே போகிறாரு அப்படின்ட்டு. பட் அவருக்கு சென்டிமெண்டலாக பார்த்தா அவரை கூட்டிகிட்டு போகிறப்ப டீல்ஸ் முடியும். அவரை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதுன ராசியாக இருப்பார். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க அவங்களோட பேச்சின் மூலயமாவே நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணணும்னா பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க வெளியூர், வெளிநாடு இது மாதிரி போகிறாங்க, ஆசை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ அவங்க வந்து 51 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணாங்க, ஒரு ரைட்டிங்கில் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று, இது வந்து அவங்களுக்கு வந்து பெட்டராக சில ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 51 வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கு சிங்க் ஆகுது, பெட்டராக இருக்குன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய தொழிலில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும்? ஸோ அவங்க வேலைக்கு போகிறது பெட்டர் இந்த காலகட்டத்தில். யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னு சப்போஸ் வந்து அவங்க வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சா கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட வேர்ட்ஸ், நாலேஜ், விஸ்டம், அவங்களோட வார்த்தைகள், அனுபவம், அறிவு இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க என்னென்னா பண்ணிக்கலாம். பட் மணியை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நான் யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா குட், பட் இது வரைக்கும் நான் பண்ணலை, புதுசாக ஏதோ ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அது யோசிச்சு பண்ணுறது நல்லது. குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும்? குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சுபிக்ஷம், நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லுவோமோ அன்பு, ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல இயர் தான் அவங்களுக்கு. 2025 மிதுன ராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். பண்ண வேண்டிய விஷயம், யார்கிட்ட எப்போ எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறத வந்து அவங்க லிமிட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து அதை கண்காணிச்சுக்கணும். பண்ணக்கூடாது தொழில் வந்து தொடங்காமல் இருக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கடகராசின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அம்மாவோட தாய்மை குணம் சூப்பராக இருக்கும். அவங்க வந்து பண்பு, பரிவு, பாசம், நம்ம என்னெல்லாம் சொல்லுவோமோ அம்மாவுக்கு அது எல்லாமே நேச்சுரலாகவே உங்களுக்கு இருக்கும். இது வந்து அவங்க எப்படி மேபி அந்த இன்டென்சிட்டி வேணால் மாறலாம், அவங்க வெளிப்படுத்துகிற தன்மை வேணால் மாறலாம் முடிஞ்சு, பட் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவங்க வந்து அவங்களோட புலம்பலை வந்து யார்கிட்டையும், அவங்களோட கஷ்டத்தை யார்கிட்டையும் புலம்பக்கூடாது. இவங்க வந்து அவங்க ஆறுதல் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இவங்க எதாவது பிளான் வச்சுருந்தாங்கனாலும் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க பிளான் சொன்னாங்கன்னா அதை மற்றவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது, ஒரு செல்ஃப்லெஸ் பீயிங்காக இருக்கிறவங்க இவங்க தான். இவங்க வந்து நீர்நிலை சார்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க, இல்லை அங்கே வந்து அடிக்கொருக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க, பீச் தெரப்பி மாதிரி பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஃபாரின், இல்லைனா ஆன்லைன்லாச்சும் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா கிளிக் ஆகும். ஸோ இது வந்து ஃபுட்டு, ஐடி, கம்யூனிகேஷன் இந்த லைன்ஸும் அவங்க நல்லா செட் ஆகும். ஸோ அவங்க வந்து 12 இந்த மாதிரி ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பும். அதே மாதிரி அவங்களுக்கு தொழிலில் வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், குடும்ப ரீதியாக எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை? ஸோ அவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கோவம், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி புலம்பல், அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா யார்கிட்டையும் வந்து ஆறுதல் தேடி அவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும். இவங்க எதாவது பிளான் வச்சுருக்காங்கனாலும் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ தொழில் வந்து இவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுவே கன்டினியூ பண்ணுறது, பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, அது பெட்டர். அதே மாதிரி கடகராசிக்காரங்க 2025 பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம், ஒன்று பண்ணணும். இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், இவங்களோட இயல்பு நிலை மாறக்கூடாது. ஏதாவது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. இவங்க வந்து ஃபாரின், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீர்நிலைகள் சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம், அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும்.
பண்ணக்கூடாத விஷயம். இயல்பு நிலையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதை மாற்றக்கூடாது. நம்ம நார்மலாக இது என்னோட இயல்பு இதுதான், அதுலேருந்து நான் மாறி இருக்கேன், இவங்களுக்காக மாறுறேன் அப்படின்னு மாறக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கும்? சிம்ம ராசிக்காரனாவே அப்படின்னா கிங்கு தான் அவங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வரும். அவங்களுக்கு என்னென்னா எல்லாமே அவங்க சொல்கிறப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் என்னென்னா நம்ம தான் நமக்கு மீறி யாரும் இல்லைன்ற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணம் வர்றப்போ அவங்களோட டவுன்ஃபால் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க நேச்சுரலாகவே நடக்கும். ஸோ இதை மட்டும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நான் எனக்கு கீழே யாருமே இல்லை, என்னை மீறினு யாருமே இல்லைன்னு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே நடக்கும். இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, சொல்கிறத செய்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இவங்க சொன்னால் அது நடந்துடும், இவங்க ஆணையிட்டால் அது நடந்துடும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தான் நமக்கு மீறி யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணும். இந்த வருடம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடந்து போக வேண்டிய வருடம். 2025 கொஞ்சம் கடந்து போக வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து ப்ரிப்பரேஷன் சைக்கிளில் இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து பின்னாடி நல்லது நடக்க போது அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமாக பார்க்காம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜாக பார்க்கணும். பின்னாடி நடக்க போன நல்ல விஷயத்துக்கு நாமே வந்து செதுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறது பெட்டர். இவங்க எதிர்பார்ப்புன்னு ஒன்று வச்சாங்க அப்படின்னா அது ஏமாற்றம் சொல்லலாம், இல்லைனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராதுன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ண இவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று கிடைக்காத வரைக்கும் இருக்கிறத விடக்கூடாது. கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு டபுள் கன்ஃபார்ம் இல்லை ட்ரிபிள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து ஒன்று விடணுமே ஒழிஞ்சு கிடைச்சிரும் இல்லைனா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஸோ இருக்கிறத தக்க வைக்கிறது, கடந்து போகிறது, இது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த தொழில், குடும்பம் இதில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் 2025? இவங்க இப்போ ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க, அது நல்லா போயிட்டுருக்கு இல்லை சுமாராக போயிட்டுருக்குன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது, ஸ்டிக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இப்போ ஒன்று ஓகேவாக போயிட்டுருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போல், பட் ஓகேவாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க வந்து பண்ணக்கூடாத விஷயம் வந்து அதை நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆகலை இல்லைனா வந்துடும் அப்படின்னு நினச்சி எதையுமே வந்து எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. சரி, இப்போ ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒரு நம்பர் சொன்னீங்க. ஸோ சிம்ம ராசியினருக்கு தகுந்த நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 16 சூப்பர் நம்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே டெஸ்ட் தான், சரிங்களா? நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு வந்து ஓகே பெட்டராக இருக்குன்னா கன்டினியூ பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி ஒரு ஆண்டா அமையும்? கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் பேசலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க. ஜென்ரலாக கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளே அவங்களுக்கு வந்து பணமாக மாறும். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க பணமாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். இது வந்து அவங்க உணரணும். பணம், வார்த்தை, இவ்வளோ தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் அவங்க. இது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் மூலிமா அவங்க போகிறப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் நேச்சுரலாகவே. இப்போது நம்ம வந்து மற்றவங்க ஒரு ஸ்கில் தான் இருக்குது, இல்லை ஒரு படிப்பு தான் படிச்சிருக்காங்கன்னா இவங்க படித்தது ஒன்றா இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு 5-6 ஸ்கில் இவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும். அந்த ஸ்கில்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலியமாவோ இல்லைனா மற்றவங்க அதை பயன்படுத்தியோ வந்து நேம், ஃபேம், வெல்த், ஐடென்டிட்டி, ஸ்டேட்டஸ் எல்லாமே இவங்க அட்டைன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு அட்ராக்டிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இவங்க இருப்பாங்க. இதெல்லாமே இவங்களுக்கு ப்ளஸ்ஸு. இந்த வருஷம் வந்து ஒரே ஒரு வேலை, இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதை உங்கள் இம்மீடியட் யார் சூப்பர்வைசரோ அவருக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களோட எம்டி இல்லைனா ரொம்ப ஹையர் பொசிஷன் இருக்கவங்க 2 வாரத்தில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லலாம். இதே வந்து ஒரு லேமன் இதை பற்றி சம்மந்தமே இல்லாதவங்கள்ட்ட கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த லைனில் அவங்க யோசித்து அவங்க வந்து செயல்படணும். இது வந்து எதுக்குனாலும் இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு சொன்னேன், இதை நீங்கள் வெளியே இருக்கீங்க, சப்போஸ் நீங்களே இருக்கீங்க, ஒரே ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, அதே கண்டென்ட் நீங்கள் பாட்காஸ்ட்டாக போடலாம், அதே கண்டென்ட்டை யூடியூப் ஷார்ட்ஸாக போடலாம், எக்ஸ்பேண்டட் வீடியோவை போடலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் போடலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லது கொடுக்கும். ஸோ நல்லா சிந்திச்சு செயல்படும் ஒரே விஷயம், பட் ஆனால் மல்டிபிள் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ தொழில் ரீதியாக அந்த குடும்ப ரீதியாக என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? குடும்பம் வந்து சூப்பராக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க நார்மலாகவே பெட்டராகவே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் ஆக்சுவலாக. இப்போ இவங்க வந்து இந்த
இது வரைக்கும் வந்து இவங்க ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா 2 அடி பின்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இவங்க நல்லதுன்னு நினச்சி சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பிரதிபலிச்சிருக்கும். பட் இப்போ அதெல்லாம் வந்து நியூட்ரலுக்கு வந்துடும். அதுவே ஒரு பெரிய மாற்றம் இவங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து நான் சும்மா இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வருவாங்க. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இவங்களுக்கு இது வரைக்கும். இப்போ இவங்க வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரே விஷயத்த மல்டிபிள் வேஸில் பணமாக்க முடியும். இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு போயிடலாம். 2025ல் அவங்க பண்ணக்கூடிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு கல்லில் 4 மாங்காய் இல்லை 5 மாங்காய் அந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். அதை எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி அவங்க சிந்திக்கணும். இதுதான். பண்ணக்கூடாத விஷயம் வந்து யார்கிட்டையும் வந்து தங்களோட சீக்ரெட்ஸை சொல்லக்கூடாது. நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் தான் வச்சு நான் 4 பக்கம் பணம் சம்பாரிச்சிட்ருக்கேன்னு அவங்க யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அந்த சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். இவங்களுக்கான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 52 யூஸ் பண்ணலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அமையும்? துலாம் ராசிக்காரங்க வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம், கட்டுப்பாடு இதெல்லாமே வந்து இவங்க நேச்சுரலாகவே வந்துடும். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க சரினா சரி, தப்புனா தப்பு, இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு இருப்பாங்க. அது மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துட்டும் இருக்கும். இவங்க வந்து லீகல், எத்திக்கல் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதம்லாம் நடக்கிறது, பயபக்தியாக இருக்கிறது, இவங்க வேலையை இவங்க சரியாக செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணும். இதை ஃபாலோ பண்ணாவே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ வந்து இந்த வாரம் இப்போ இவங்க வந்து ஒரு கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க, நிறையா ஃபேம் கிடைக்கும், நிறைய பேர் இவங்க நாடி வருவாங்க. அந்த நாடி வர்றவங்கள இவங்க எப்படி இவங்களோட பெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது இவங்க கையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவங்க ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுறாங்க, இல்லை இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட அட்டென்ஷனும் வந்துடும். அந்த அட்டென்ஷனை காசாக மாற்றுறாங்களா, அந்த காசாக மாற்றி அதை சேவிங்ஸாக இவங்களுக்கு எடுத்துக்கிறாங்களா, இல்லை அதன் மூலிமா பயன் இவங்க பெறுறாங்களா, அந்த ஃபோக்கஸ் மட்டும் இவங்கள்ட்ட இருக்கும். வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். மற்றவங்களுக்கு வாய்ப்பு வந்து டிலே ஆகலாம், ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். குடும்பம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜென்ரலாகவே வந்து எந்த பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை, நார்மலாகவே போயிட்டுருக்கும். இவங்களோட தொழில் வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நிறைய வாய்ப்பு உங்கள்கிட்ட வரும். அந்த வாய்ப்பை வந்து தன்னோட பெஸ்ட்டுக்கு, தனக்கு சாதகமாகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து செக் பண்ணிக்கணும். இவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன்னோட இன்றைய தேவையும் பிற்காலத்து தேவையும் பூர்த்தி பண்ணிக்கணும். அந்தளவுக்கு வாய்ப்பு வருமானம் வரும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னா முடியும். இவங்க பண்ணக்கூடாத விஷயம் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதே விஷயந்தான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துடக்கூடாது. வாய்ப்பு வர்றப்போ அதோட பெனிஃபிட்ஸும் தானாக வந்துடும் இருந்துடக்கூடாது. ஸோ இது எப்படின்னா 75% நின்றும். அந்த 25% இவங்க புஷ் பண்ணும். இவங்களுக்கான நம்பர் 68, 99 இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறப்போ இவங்களுக்கு நிறையா நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வந்து இவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இதுவும் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறப்போ நீங்கள் 108 தடவை ஒரு நோட் போட்டு எழுதலாம் ஒன்று, இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம், இல்லை எதுவுமே முடியலன்னா மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் என்றைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி நம்ம இருக்கோன்னு ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக்லிஸ்ட் மாதிரி ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுங்க. பட் ஆப்வியஸாக இந்த நம்பர்ஸ் நல்லா வேலை செய்யும். பட் நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் இட் அண்ட் யூஸ் இட், அப்படி தான் சொல்லுவேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அமையும்? விருச்சிக ராசிக்காரங்க எப்படின்னா உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட உழைப்பு வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து மேன் பவர் கன்சல்டன்சி அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் வந்து 24/7 உழைப்பு தேவைப்படுதோ, எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படுதோ,
ஃபிசிக்கல் ஒர்க் தேவைப்படுதோ அது எல்லாமே இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு ஆள் தேவை, நீ போயிட்டு வான்னு யாருக்கா சொன்னாங்க அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. இதே மற்றவங்க சொன்னாங்கன்னா அவங்க யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வருங்காலத்தில் என்ன ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாகிடுவாங்க, வேலை செய்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாகிடுவாங்க. பட் அந்த தொழிலை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க, இல்லை அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் அவங்க நேச்சுரலாகவே இவங்களுக்கு இருக்கும். இது வந்து அவங்களோட ப்ளஸ், பெரிய ப்ளஸ். இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு புலம்பக்கூடாது. இவங்கள்ட்ட இருக்க கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், பட் 1 2 அப்படி இப்படின்னு இருக்கலாம். பட் இவங்களோட ஃபோக்கஸ் நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எது இல்லையோ அதை மேலேயே அவங்க தன்னறியாமே பண்ணுவாங்க. பட் இதை கான்ஷியஸாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னாவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த வருடம் எப்படி? இந்த வருடம் வந்து சூப்பராக இருக்குங்க மேம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்து லேண்ட் விஷயமா ஏதாவது பண்ண போகிறாங்க, இல்லை மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் கட்டணும், இல்லை வீடு மேலே வீடு வாங்கணும், இந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்லாவே இருக்கும். குடும்ப விஷயத்துலேயும் வந்து இவங்க நல்லாவே இருப்பாங்க. ஸோ ஒரு பெட்டராக இருக்கும். 89 87 இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 89 87. ஸோ இதை வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ சில நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒத்து வருது, பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். இதை இவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், லேண்டு சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸாக சுறுசுறுப்பாக இருக்கிறது, இல்லைனா வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அந்த தட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பண்ணக்கூடாதுங்கிறது வந்து நமக்கு வருது இல்லைன்னு லெத்தாஜிக்காக இருந்துடக்கூடாது. அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுது? தனுசுன்னு எடுத்துட்டாவே கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப்லெஸ் பீயிங்ஸ். அவங்க மற்றவங்களுக்காகவே பிறந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களுக்காகவே உழைக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு டீச்சர், இல்லைனா குரு, இல்லைனா கன்சல்டன்ட், கோச்சு, இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம், இந்த லைன்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அங்கேயும் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்டாலும். இவங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பெட்டராக இருக்கும். இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன், ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை சம்மந்தமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஆண்ட்ரப்னர் இல்லைனா தொழில் அந்த விஷயத்தில் நார்மலாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். பட் இவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு புது வேலை தேடுறாங்கன்னா கிடச்சிரும், இல்லை இருக்கிற வேலையிலே ப்ரொமோஷன், ஹைக்கு அதெல்லாமே கிடச்சிரும். இவங்க வந்து மற்றவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாமே நல்லதாக முடியும், இவங்களுக்காக பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் முடியும். இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த வருஷம் பெட்டராகவே இருக்கும் அவங்களுக்கு. ஜாப் வைஸில் சூப்பராக இருப்பாங்க, ஃபேமிலி வைஸ்லேயும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம் இந்த வருடம். இவங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஜாப் பண்ணுறாங்கன்னா ஜாப் கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஜாப் ட்ரை பண்ணுறது, இல்லை ப்ரொமோஷன் ஹைக்குக்கு கேட்குறது அதெல்லாம் பண்ணலாம். ஜாப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வேணால் ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஜாபை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ண போகிறேன், அது வேண்டாம், இந்த வருஷம் வேண்டாம். இவங்களுக்கான நம்பர் 32 சூப்பர் நம்பர். இதை அவங்க யூஸ் பண்ண அவங்க இழந்த செல்வம், செல்வாக்கு என்னெல்லாம் இருக்கோ, ஈவன் லவ், அது கூட வந்து அவங்களுக்கு திரும்பி வரும். 32 யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? ஸோ மகர ராசி ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கர்மா இல்லைனா வந்து அவங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஸோ அவங்க எது பண்ணாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து கோல் இருக்கும். இப்படி தான் பண்ணணும், இந்த வழியில் தான் போகணும், இந்த வட்டம் போட்டு தான் வாழணும், இந்த நேர்கோட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். தன்னோட ஏதாவது ஒரு சிந்தனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர் சிந்தனையாக இருக்கும். அது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்களோட வேலையை முடிக்கிற வரைக்கும் ஒரே இதில் போயிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுருந்தா 2 அடி பின்னாடி வந்திருப்பாங்க. இப்போ வந்து 1 அடி முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா இன்னும் 2 அடி முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் அது டக்குன்னு நடக்குமான்னு நடக்காது. ஆனால் ஆப்வியஸாக முன்னாடியை விட பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ 1 அடி எடுத்து வச்சு பின்னாடி 2 அடி போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து இப்போ நியூட்ரல்லேருந்து மேபி 1.5 போகும். முன்னேற்றம் இருக்கும், ஆப்வியஸாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஆனால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும், முன்னை விட பயங்கரமான முன்னேற்றம் இருக்கும். அதை நீங்கள் போக ஒரு 6 months கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராகவே ஆகிடும். ஸோ ஒரு ஹோப்போடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து பெட்டராக மாறிடும். நீங்கள் எடுத்தது எல்லாமே வந்து நல்லதாக முடியும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக இவங்களுக்கான மாற்றம் முன்னேற்றம். குடும்பத்தில் இது வரைக்கும் இவங்க என்ன பண்ணாலும் இவங்களை குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. எங்கே போனாலும் வந்து ஒரு தடவையில் வேலை முடிய வேண்டிய வேலை வந்து 2 தடவை 3 தடவை இருக்கும். இப்போல்லாம் வந்து அவங்களே கூப்பிட்டு வாங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய மாற்றம். ஸோ இவங்க போய் ஃபஸ்ட் டைம் முடியாமல் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த அளவுக்கு முடியறத காலம் போய் இவங்க போகணும்னு நினச்சதுக்கப்புறமே அங்கேருந்து கால் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹியூஜ் சேஞ்சாக இருக்கும். பட் இமீடியட்டாக எக்ஸ்ப்ளோடிங்காக உடனே நடந்துருமானா கிடையாது. பட் ஆனால் நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் ஒரு 3-4 months ஆனதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. தொழில் வந்து இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து இறங்கி வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2025 அவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம், பொறுமையாக இருந்து பெருசாக சாதிங்க. பொறுமையாக எடுத்தோடனே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு மனசு விட்டுறாதீங்க ஒன்று. அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படி உச்சத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸோ மகர ராசினருக்கான அந்த நம்பர், மகர ராசிக்கு வந்து 8888 இது வந்து சம நம்பரு. இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லீகலாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கணும், உங்களுக்கு உங்கள் வேலையை சரியாக செய்யணும், கடவுள் நம்பிக்கைன்னா பயபக்தியாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லைன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்பர் வந்து சூப்பர் நம்பர். பட் நான் நீதியாக இருக்கேனா, நான் லீகலாக இருக்கேனா, எத்திக்கலான்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டுங்களா? உங்கள் கான்ஷியஸ் படி, உங்களோட மனசாட்சி படி நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என் வேலையை சரியாக செய்கிறேன் அப்படின்னா இந்த 8888 கண்டினியூ பண்ணுங்கள். வரப்போகிற 2025 கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக பெட்டராக இருக்கும். போன வருஷத்தை விட பெட்டராக இருக்கும். நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். பட் ஆனால் படிப்படியாக நடக்கும் இவங்களுக்கு வந்து. ஸோ இவங்க போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து பர்சனல் லைஃப்பில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லாவே இருந்திருப்பாங்க. பட் பர்சனல் லைஃப்பில் வந்து மேபி இவங்க வந்து தள்ளி இருந்திருக்கலாம். அது வந்து பிளெஸ்ஸிங் டிஸ்கைஸ்னு சொல்லுவோம். இப்போ வீட்டில் வேலை காரணமாக இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, இல்லைனா குழந்தைங்களை விட்டு தள்ளி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கலாம். அது எல்லாமே பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதெல்லாமே வந்து இப்போ திரும்பி வந்து வீட்டோடு இருக்கிறது, மேபி சம்பளம் கம்மியாக இருக்கலாம் இப்போ, பட் ஆனால் வீட்டோடு இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதெல்லாமே இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரீகெயின் பண்ணுவாங்க. அவங்க எதெல்லாம் இழந்தீங்கன்னு நினச்சாங்களோ அது எல்லாமே ரீகெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. எண்ட் ஆஃப் தி இயரில் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். அது 6 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே இவங்களுக்கு நினச்சபடி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும்? தொழில் மூலிமா தான் இவங்க வந்து சப்போஸ் வெளியூரில் இருந்தாங்க, திரும்பி வரணுன்னா வந்துடலாம். இல்லை இங்கேயே வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவங்க ட்ரை பண்ணலாம். அது வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவங்க ட்ரை பண்ணலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வந்து ரிசர்ச் சம்மந்தமாக எதாவது பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஆர்கியாலஜி, மறைப்பொருள்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, அது அஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது. இப்போ அது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் யாருக்கும் தெரியல, ஆனால் இவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இது சீப்பாக கிடைக்கும், இந்த இடத்துல இது தேவை இருக்குது, இங்கே கம்மியாக வாங்கி இங்கே ஜாஸ்தி விற்கலாம், இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 1000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற நுணுக்கங்கள்லாம் இவங்களுக்கு வரும். இதை வந்து லீகல் எத்திக்கல் மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும், சூப்பராக பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை வந்து என்ன மாதிரி அமையும்? பெட்டராக இருக்கும். கம்பேரிட்டிவாக பெட்டராக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த ஹிடன் சீக்ரெட்ஸ்லாம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த சீக்ரெட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ லீகல் எத்திக்கல் மட்டும் பார்த்துட்டாங்க, அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா செமையான ஒரு கிளிக் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு 2025 இவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த லீகல் எத்திக்கல், நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதை மட்டும் பார்த்துக்கணும். அது சம்மந்தமாக எது பண்ணாலும் கிளிக் ஆகிடும். பண்ணக்கூடாத விஷயம் வந்து பெருசாக எனக்கு இம்மீடியட்டாக எல்லாமே கிடச்சிடணும், இன்றைக்கி ஓவர் நைட்டில் நான் வந்து ஒபாமா ஆகிடணும், அந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும் இவங்க தவிர்த்துடணும். கும்பராசினருக்கான நம்பர், கும்பராசிக்கு நம்பர் 8987, அதே நம்பர் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் வந்து செமையாக இருக்கும். இவங்க வந்து லேண்ட் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் கொடுக்கும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கும், ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது, இல்லைனா நிறைய வீடு மேலே வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இப்போ புதுசாக வந்து இவங்க வந்து ஏதாவது ஒன்று, நான் இழந்துட்டேன் அதை நான் மீட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வந்து மீட்ற முடியும் இந்த நம்பர் யூஸ் பண்ணி.
நம்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, பெட்டராக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். மீனராசினருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? ஸோ மீனராசி வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலூர மீனில் நலுற மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து இவங்களும் தனுசு ராசியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது தான் வந்து இவங்களோட வேலை. பட் தனுசு ராசி இன்னசென்ட், செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. பட் இவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோடதையும் சேர்த்துப்பாங்க. இவங்க வந்து சூட்டிப்பு, இவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க. இது ஒன்று. ஸோ இவங்க வந்து சப்போஸ் வந்து இவங்க இந்த வருஷம் இவங்க வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும், இல்லை பிரபலமாகணும், இல்லை வந்து கொஞ்சம் ஃபேம் கிடைக்கணும்னா கிடச்சிரும். ஒன்று. பர்சனலாக சில விஷயங்கள் சில சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியது இருக்குமே தவிர ப்ரொஃபஷனலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா வாங்கிடுவாங்க. இல்லை பிஸ்னஸ் அப்ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பண்ணிட முடியும். இல்லை ஃபாரின் போகணும், இல்லை ஃபாரின் சம்மந்தம் ஏதாவது பண்ணணும், இல்லை ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும், அது எல்லாமே கிளிக் ஆகிடும். பட் பர்சனலாக வந்து கடந்து போகிற நேரம் பேசவே கூடாது. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த தொழில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வந்து பர்சனலாக வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பேசினாவே வந்து இவங்க பேசுகிறது வந்து வேறு மாதிரி வந்து பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது, இல்லைனா வந்து இவங்களே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் லைஃப்பில் வந்து இவங்க நினச்சபடி நடக்காது. ஆனால் என்ன வேணுமோ அது நடந்துடும். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ விட்டு கொடுத்து போக முடியுமோ அவ்வளோ விட்டு கொடுத்து போகிறது ஒன்று. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பேசினா இது பெட்டராக இருக்குமா, பெட்டராக இருக்காதா, நல்லது கொடுக்காதா அப்படிங்கிறது யோசித்து பேசுகிறது நல்லது. மீனராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம், அமைதியாக இருக்கணும், இந்த நேரத்தை கடந்து போகணும், அது ஒன்று. பண்ணக்கூடாத விஷயம் வந்து ரொம்ப பேராசைப்பட்டுருக்கூடாது. இவ்வளோ போட்டு, அதாவது ஒரு 2 BHK வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 BHK அதே ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களா டிசிஷன்ஸை மாற்றிடக்கூடாது. அந்த ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு தான் போய் எது நம்ம பணத்துக்கு எதுவோ அதுதான் வந்து வாங்கணும். மீனராசினருக்கான நம்பர் 3232 யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பர் நம்பர். இந்த நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க, பெட்டராகவே இருக்கும். அந்த நம்பர் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லது நினச்சினா கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த இயர் ஃபுல்லாக. 2025ஆம் ஆண்டுக்கான பொது பலன், தமிழகத்துக்கான பலன், 12 ராசியினருக்கான பலனையும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மேம். விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.